ஹாய், இன்றைக்கி நம்ம படிக்க போகிற ஸ்டிச்சு ஜர்தோசியில் லோடு ஸ்டிச்சு. ஜர்தோசி லோடு ஸ்டிச்சு படிக்க போகிறோம். ஓகே, ஜர்தோசி லோடிங் ஸ்டிச் படிக்க போகிறோம். இந்த ஸ்டிச்சுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜர்தோசி எடுத்துக்கலாம். ஜர்தோசி பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வந்து எப்பவும் போல் கொஞ்சமாக ஜர்தோசி நம்ம இழுத்து விட்டுக்கணும். லைட்டாக ரொம்ப பிடிச்சி இழுத்துக்காதுங்க. கொஞ்சம் நான் போன கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி இதை பிடிச்சி இழுத்துக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து இந்த மாதிரி இழுத்துக்கோங்க, சரிங்களா? இழுத்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாமே ஒரே அளவில் கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, வேணாம். நம்ம வந்து ஒரு லைன் தான் கொடுக்க போகிறோம். அதனால் இப்போ வந்து ஓகே, நீங்கள் ஒரு மீடியமாக ஒரு சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது நான் எப்போவும் சொல்கிறது தான், எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு கட்டில் கட் பண்ணது மாதிரி கட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இப்போ இதில் வந்து ஒரு லைன் கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், லோடிங்னா வந்து இதில் வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு இதில் வந்து ஜர்தோசி கொடுத்துட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம லோடிங் பண்ண போகிறோம், ஓகேங்களா? எப்பவும் போல் நூல் வந்து எடுத்தாச்சு. எடுத்து நம்ம வந்து சின்ன சின்னதாக இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அழகாக நீட்டாக ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து லோடிங் பண்ணலாம். ஜர்தோசி ஒர்க்குனாலே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் நிறைய எடுக்கும். நீங்கள் மெதுவாக பண்ணுங்கள், டைம் எடுத்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒர்க்கு வந்து நீட்டாக இருக்கும், சரிங்களா? ஏன்னா வந்து இது வந்து நம்ம வந்து அளவு எடுத்து கட் பண்ணி அந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆக தான் செய்யும். அதனால தான் ஜர்தோசி ஒர்க்குனாலே ரேட்டு வேறு. நம்ம வந்து ப்ளவுஸ்லாம் பண்ணும்போது ரேட்டு வந்து இது வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் முடிச்சுட்டேன். இந்த இடத்துல வந்து ஒரு சங்கிலி தையல் போட்டு இதில் வந்து நாட் போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே தான் நம்ம இப்போ வந்து லோடிங் போட போகிறோம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு தொடங்குற இடத்துல இருந்து கிராஸில் கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். கட் பண்ணதெல்லாம் ஒரே அளவில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரு கொஞ்சமாக கேப் இருக்குது பார்த்திங்களா, அதில் சின்னதாக ஒன்று வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இங்கே நம்ம இப்போ முடிச்சிட்டோமா, இங்கே ஃபஸ்ட்டு கொஞ்சம் நீளமாக ஒன்று போட்டிருக்கீங்க. போட்டுட்டு இதில் வந்து சின்னதாக ஒன்று கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு அந்த இடம் வந்து நம்ம வந்து இந்த ஜர்தோசி அடியில் தெரிஞ்சது இப்போ நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஓகே, அந்த இடம் ஃபினிஷிங் ஆகியாச்சா? இப்போ வந்து இந்த ஜர்தோசியை அடுத்து நம்ம ஒட்டி இங்கேருந்து இங்கே அப்புறம் இப்படி கிராஸில் இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம போட்டுக்கணும். ஆனால் வந்து இதில் பண்ணும்போது நீங்கள் ஜர்தோசியை ஒட்டியே போட்டுக்கோங்க. அப்புறமா நீங்கள் கட் பண்ணதும் கரெக்டாக இருக்கணும், எல்லாமே ஈவனாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு கடைசியாக ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும், சரிங்களா? நீங்கள் வந்து ஒன்று பெருசு ஒன்று சின்னது அந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா அது பார்க்குறதுக்கு அந்தளவு நல்லா இருக்காது. அதனால் அந்த ஒன்றும் தான் கட் பண்ணது, அது வந்து நீங்கள் போக போக பழகிப்பீங்க, வந்துடும் உங்களுக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம கடைசி வரைக்கும் போட்டுக்கலாம். நம்ம வந்து பீட் ஒர்க்கில் பண்ணது மாதிரி தான் எல்லா ஸ்டிச்சுமே இதில் வரும். அடுத்து ஸ்டெம்மு பீட் ஒர்க்கில் நீங்கள் என்னெல்லாம் ஸ்டிச் பார்த்தீங்களோ அந்த ஸ்டிச் எல்லாமே இதில் வரும், சரிங்களா? இந்த ஸ்டிச் எல்லாமே நீங்கள் பழகி முடிக்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஜர்தோசி ஒர்க்கு உங்களுக்கு கிளியர் ஆயிரும். நான் சொல்லிக் கொடுக்க எல்லா ஷேப்லேயும் எல்லா மெத்தடும் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் ஜர்தோசி வேண்டாம், நான் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு போயிடுறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஸ்டிச் வந்து போடுவீங்க, எல்லாராலேயும் முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் முடியாதது எதுவுமே இல்லை.
ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். வரலன்னா என்கிட்ட என்ன பண்ணணும் என்கிட்ட வந்து கேளுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். சரியா? நீங்களே முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிக்காதுங்க. கண்டிப்பாக வரும், எல்லோரும் கண்டிப்பாக போடலாம். சரியா? நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி யாராவது படிக்கணும்னு விருப்பம் இருங்கவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி தான். இப்போ வந்து இங்கே வந்து போடும்போது என்ன பண்ணுறீங்க, இங்கே வந்து இப்படி போட்டு ஒரு ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு மறுபடியும் இங்கே வந்து ஒரு லாங்காக போட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும். சரிங்களா? அடுத்து இப்படி தான் போடணும். இங்கேருந்தே மறுபடியும் இங்கேருந்தே ஜர்தோசியை கொண்டு வந்துடக்கூடாது. இங்கேருந்து வந்து இங்கே வந்த பிறகு மறுபடியும் ரெண்டாவது ரிட்டன் இங்கேருந்து தான் நம்ம கண்டிப்பாக போடணும். சரியா? இதே மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம முடிச்சிட்டோம், கடைசியாக வந்துட்டோம். கடைசி இப்போ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு முடிஞ்சுது இல்லையா? நேராக அந்த இடத்துல வந்து முடிஞ்சுது. நம்ம எந்த இடத்துல முடிக்கமோ அங்கே முடிஞ்சுது. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து முடிச்சுக்கணும். இப்போ வந்து அதே அளவில் இந்த இடத்துல நம்ம வச்சோம்னா கரெக்டாக இருக்காது. அது வந்து மறுபடியும் அப்படி ஒரு மாதிரி நீண்டுட்டு நல்லா இருக்காது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு பாக்ஸ் மாதிரி வரணும். அப்போ வந்து அதை வந்து லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஜர்தோசியை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணால் தான் அந்த இடம் நம்மளுக்கு பாக்ஸ் மாதிரி அழகாக வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டு நம்ம இதில் வந்து நாட் போட்டு முடிச்சுக்கணும். இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு தொடங்கும் போதும் உங்களுக்கு வரும். அந்த இடத்துலையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து லாங்காக ஒரு ஜர்தோசி கொடுத்துருப்பேன், அதுக்கப்புறமா வந்து சின்னதாக வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இது வந்து போட்டு முடிச்சிட்டோம். நீங்களும் இதே மாதிரி ஒரு லைன் போட்டு கிளாஸில் சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிக்சர் சிம்பிளாக ஒரு பிக்சர் எடுத்து கண்டிப்பாக போடணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.